லேபர் ரூம்குள்ளே போனால் மார்னிங் 6 o'clock போல் இன்டியூஸ் பண்ணாங்க. 7:30 வரைக்கும் எந்த பெயினும் கிடையாது. அதுக்கப்புறம் 1 hour சரியான பெயின். 8:50க்கெல்லாம் பேபி நார்மல் டெலிவரியில் பிறந்துட்டாங்க. 3 hours அப்சர்வேஷன் ரூமில் வச்சுருந்தாங்க. இந்த 3 hours கிட்டத்தட்ட நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். பட் ஒரு ட்ராப் தண்ணி கூட வெளியே வரல. டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், நீ சரியாக தண்ணி குடிக்கல, நல்லா தண்ணி குடிச்சு ட்ரை பண்ணு சரியாயிடும்னு சொல்லிட்டு என்ன நார்மல் வார்டுக்கு அமுச்சு விட்டாங்க. இந்த 3 hour அப்சர்வேஷனில் நானும் பாப்பா மட்டும்தான் இருந்தோம். சரியான பெயின், யார்கிட்ட கூட சொல்ல முடியல. என்ன நார்மல் வார்டு கூட்டின்னு வந்த உடனே ஒரே கத்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன். எங்க ஹஸ்பண்டை பார்த்த உடனே என்னால பெயின் தாங்கிக்க முடியல, நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், என்ன எங்கன்னா கூட்டிட்டு போயிடுன்னு ஒரே கத்து. அதுக்கப்புறம் திரும்பி என்ன வீல் சேர்ல எடுத்துன்னு போய் லேபர் வார்டில் விட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் திரும்பி என்னதான் திட்டுறாங்களே தவிர என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க அம்மா, நீங்க தானே டெலிவரி பார்த்தீங்க, என்னன்னு சொல்லுங்கன்னா, நீங்க பிரைவேட்டுக்கு போறதானு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டியூப் போட்டு எல்லாம் வெளியே எடுத்த மேலதான் எனக்கு உயிரே வந்துச்சு. திரும்ப இதே மாதிரி ஆச்சுன்னா டியூப் போட்டு விட்டுருவோம், பெயினா தான் இருக்கும், நீங்க தாங்கி தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் அதே ப்ராப்ளம். ஸோ டியூப் போட்டு விட்டாங்க. இந்த டியூப் தான் 5 days இருந்தது நரக வேதனை. அந்த பாயிண்ட்ல தாச்சே இந்த உலகத்துல கடவுள்லாம் கிடையாதுன்னு தோணுச்சு. டெலிவரி பெயின், ஸ்டிச்சஸ் பெயின், டியூப் பெயின் இதெல்லாம் தாண்டி டெய்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் போடணும்னு கையில இருக்கிற மொத்த நரம்புலையும் குத்திட்டாங்க லைன் கிடைக்கலன்னு. இந்த 5 days அழுவாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு பெயின். எப்படியோ ஃபைனலா நார்மல் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஓரளவுக்கு ஓகே தான்.